நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் நகர் பகுதியில் 50 ஆண்டுகளாக வசித்து வரும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அரசு பள்ளிக்கு ஆய்வுக்கு வருகை தந்தபோது இரும்பு கேட் தலையில் மோதியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு கட்டிடம் மற்றும் அரசு நலத்திட்ட பணிகளை தமிழக முதல்வர் அவர்கள் விரைவில் திறந்து வைக்க உள்ளார். இதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொள்ள வருகை தந்தார். இந்திரா நகர் பகுதியில் 50 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் 12 குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்காக ஆய்வு மேற்கொண்டார். அதேபோல கோதைமங்கலம் பகுதியில் பள்ளி கட்டிடங்கள் மற்றும் சத்துணவு கூடத்தில் ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுக்கு சாக்லேட்டுகள் வழங்கினார். கலிக்கநாயக்கன்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் வாணன் நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொள்ள வந்தபோது நுழைவாயிலில் கதவின் வழியாக சென்றபோது தலையில் மோதியதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சுதாரித்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் சரவணன் மேலும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.